இங்க எதுக்கு வந்த? குளு குளுன்னு ஒரு கிளாஸ் மோர் கிடைக்குமா? என்ன மோர்? மோர் சோறு குடுக்கிறதுக்கு தான் அங்க ஆள் வச்சிருக்கோம்ல. உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்க தங்க கைனால ஒரு கிளாஸ் மோர் குடிக்கணும்னு ஒரு மோகமும் திராத ஆசையும். மோர் வாங்கி குடிச்சாலும் பீர் குடிச்சா மாதிரி கிக்கி ஏறும். என்னது? என்னப்பா, என்ன பிரச்சனை? வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆளுக்கு மோர் வேணுமா? அதுவும் ஏன் கையால வாங்கி குடிக்கணுமா? தீராத ஆசையா? ஒரு தாதாவுக்கு தீராத ஆசைனா நம்ம தானே தீர்த்து வைக்கணும். மோர் தானே கேட்டாரு, கொண்டு வாப்போ. அட போ சார். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். சூப்பர் பொண்டாட்டி. அப்படியா? எங்க அப்படி தெரியலையே. என்ன சார், நான் சொன்ன கரெக்டா இருக்கும். ஓ, என் கையிலே கொடுக்குற. அவரு ஆசைப்பட்டாரு, அங்க கூட. அட பரவாயில்ல கூட. என்னம்மா வர்ணிக்கிறான்ப்பா. சூப்பர் மோர். என் பொண்டாட்டி மேல உனக்கு ரொம்ப ஆசை தானே? இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றேன்? பயப்படாம தைரியமா சொல்லுங்க. உண்மையா சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பைத்துக்கு என்ன கொல்ல வருது தல. அங்க பாருங்க. டேய், என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையாடா? என்னடா இதெல்லாம்? அவர் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசைன்னு சொன்னியா? எனக்கு எங்க அம்மா பிடிச்ச மாதிரி அவரு பொண்டாட்டிய பிடிக்குன்னு தான் சொன்னேன். அம்மா பிடிக்கிற மாதிரினா கையாண்டா சொன்னேன். என் கைய அறுப்பு எடுத்துச்சு. அவசரத்துல அந்த கையில சுரண்டிட்டேன். நான் கூட என் பொண்டாட்டிய சொன்னது இல்லடா. அதான் சொன்னேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புடா. ஐயா, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் முடியாது. அவனுக்கு கொல்ல மாட்டேன். டேய் ஐயா, நீங்க ரொம்ப சூடா இருக்கிறீங்க. இத புடிங்க புடிங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். டேய் கிருஷ்ணா, என்னடா இது? நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்க கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். குழம்பெல்லாம் தீந்துரும். குடிங்க. குடிப்போம். மாட்டீங்கடா. என்னாச்சு இதுங்களுக்கு? இவங்க கவிதாவா கமலாவா? ஆயா ஃபுல் மேக்கப்ல வந்துருது. மறைக்கிறதே தெரியல. இது என் பொண்டாட்டி கவிதாவே தான். கவிதா? உன் பொண்டாட்டி கவிதா தான். எனக்கா? இதுக்கு ரெண்டு எப்படி நிக்குது? இதுங்க ரெண்டு குடிச்சிட்டு வந்திருக்கு. ரெண்டும் ஃபயர் ஆயி போச்சு. டேய், எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ரெண்டு பேத்துல யார் ராம யாரு கிருஷ்ணன்? ஐயோ, என் பொண்டாட்டிய காணோம். ஐயோ, என் பொண்டாட்டிய காணுவே. சுண்டி விட்டா ரத்தம் வரக்கூடிய சூப்பர் பிகர் என் பொண்டாட்டி. அப்பேற்பட்ட கைப்படாத கமலாவை எவனோ ஒருத்த கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா சாமே. திவ்யா, அந்த அடியாட்களோட ஒரே தொந்தரவு. இந்த லவ் லெட்டர். ஐயோ, பயமா இருக்கு. அண்ணிலாம் வந்திருக்காங்க. நமிதா நயன்தாராலாம் வந்திருக்காங்களா? அப்ப நம்ம ராத்திரி சந்திப்போம். ஐயோ வேணாம். உங்களை அடிச்சு கொன்னு வெயில்ல காய வச்சு கருவாடாக்கி மியூசியத்துக்கு அனுப்ப போறதா அந்த அடியாளுங்க பேசிக்கிறானுங்க. ஓஹோ, திட்டம் போட்டுட்டாங்களா? திவ்யா, நீ பயப்படாத. இன்னைக்கு ராத்திரியே அந்த கருமுட்டிகளை நான் சந்திக்கிறேன். ராத்திரி என்னடா, இப்பவே சந்திக்கலாம்டா. திவ்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே ரத்த கலரியா? மூஞ்சியெல்லாம் பிளேட் எடுத்து கிழிச்சுக்க போறியா? யார்கிட்ட பேசுறனே? யார்கிட்ட பேசுறனே? புருஷலியோட நேரடி சிஷ்யன்டான்னா. ஜப்பான்ல ஜூடோவும் ரஷ்யாவுல காடோவும் கத்துக்கிட்டு வந்திருக்கிற புருஷலே பாஸ்கர், தி பிளாக் பெல்ட். நீ பிளாக் பெல்ட், நான் பிளாக் கேட்ரா. இப்போ இந்த இடத்துல ரெண்டு லோடு பார்க்கலாம்டா. இர மைக் போட்டு விழுந்துறாதடா. உனக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன்.
ஓம் சாமுண்டே சுளுசுளு குளு குளு வசமனாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி உன்னை குட்டி குரங்கா மாத்தி காட்டுறேன்டா. திவ்யா, நம்மளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த குட்டி கருங்குரங்க வச்சு விளையாடிட்டு இரு. ஓம் திவ்யா, பாத்தியா என் பவர? நீ பா. ஐயோ திவ்யா, ராத்திரி சந்திக்கலாம். ஐயோ சிரிக்கிறாள். என்ன நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த பூபதி? இந்த விக்ரமாதித்த உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உங்க உயிர் போறது இப்ப பிரச்சனை இல்லைங்க. இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பையன் உயிர் தான் போகும். டேய் புருஷோத்தமா, அப்பாவோட மந்திர சக்திகளை நம்பிக்கையிலையாடா உனக்கு? இல்லையா? கவுத்திட்டியேடா மவனே. மவனே, மந்திரம் இல்ல தந்திரம், தந்திரம் இல்ல எந்திரம், எதையாவது செஞ்சு உனக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணியே தீர்வண்டா. மகனே, சர்பத்துல கொஞ்சம் சேமியா போட்டு வாங்கி தர வாடா. புருஷு, எனக்கு ஒரே ஒரு புள்ளையடா நீ. அம்மாவை ஏன்டா இப்படி வேதனைப்படுத்துற? எங்களை தவிக்க விட்டுட்டு போயிடாதுடா. பாருடா கண்ணா, பாரு, இந்த கயிறு உடம்புக்கு தாங்காதுடா. வந்துடுறா. ஐயோ எல்லாமே வாடா தங்கம். சொல்லு மச்சான். மாயாவிதான் லெட்டர் குத்தான்னு பூபதியா சொல்றாரு. ஆமா. இல்ல, அந்த பொண்ணுதான் லெட்டர் குத்துதுன்னு மந்திரவாதி சொல்றான். மாயாவியும் லெட்டர் கொடுக்கல, அந்த பொண்ணும் லெட்டர் கொடுக்கல. ஆனா லெட்டர் எப்படி வந்துச்சு? கண்டுபிடிக்கதாடா. நமக்கு கரையும் ஜோரம் போட்டு சம்பளம் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. சிபிசிஐடி பெருசா கண்டுபிடிச்சா மச்சான். டேய் சும்மா இருங்கடா. உள்ள எவனோ கடந்து நம்மள குழப்புறான். இன்னும் நம்ம உஷாரா இருக்கணும். கரெக்ட் மச்சான். நம்ம பையன் உயிருக்கு உயிரா திவ்யாவை காதலிச்சான். அத்தனை பேர் முன்னாடி அவனை பிடிக்காதுன்னு அவ சொன்னப்ப என் பையன் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு செதறனதை நான் பார்த்தேங்க. அப்படியா? மனசு சுக்கு நூறா உடைஞ்சு செதறனது இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. மிஸ் பண்ணிட்டேனேடி. வாங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அவன் வேதனை அவனுக்கு இல்ல தெரியும். ஏய், நான் ஒரு சூப்பர் மந்திர கைவசம் வச்சிருக்கேன்டி. அதை யூஸ் பண்ணனும் வச்சுக்க, அவனே வசியப்பட்டு நம்ம மவனை சுத்தி வருவா. அப்படிங்களா? என்ன மந்திரம்? ஓம் தில்லேகே மைத்ரேகே காம ரூபிணி ஸ்வாஹா. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை லட்சந்தரம் ஜபிச்சு சித்தி வரவழைச்சு திலக ஹோமம் பண்ணி வச்சிருக்கிற மோகினி பஸ்மத்தை உடம்பு பூரா பூசிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம ஆசைப்பட்ட பொண்ணு முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவ சரண்டர். ஏங்க, இது நம்ம புருஷனை செய்ய வச்சா என்ன? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவன் நிர்வாணமா போகணும். என்ன வேணும்? நிர்வாணம். உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவ விரும்பின திவ்யா முன்னாடி போய் நின்னா அவளை காம மோகம் அப்படியே ஆட்டி படைக்கும். அப்புறம் இவன் பின்னாடியே அவ அலைய ஆரம்பிச்சிருவா. நீ வெக்கப்படுற? இல்ல, இது என்ன வசியம் பண்ண நீங்க செஞ்ச மந்திரம் மாதிரி இல்ல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிய கள்ளி. அதேதான். எப்படி வேலை செஞ்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓம் தில்லையே மைத்திரியே காமரூபிணி ஸ்வாகா. 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 புருஷி, ஏண்டா மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற? அப்பா, காலையில திவ்யா கோயிலுக்கு வரும்போது காட்டி வசியம் பண்ணிடலான்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்த. நல்லா தூங்கிட்டப்பா.
போடா மடப்பயல, இவனை வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாதுடி. டேய், உன் வயசுல எவ்வளவு கச்சிதமா காரியத்தை முடிச்சன்னு உங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க. இந்த நேரத்துல என்ன பேசணும்? அப்பா, உன் மந்திரத்துக்கு நல்ல சக்தி இருக்குதுப்பா. எத்தனை பேர் வசியப்பட்டு நிக்கிறாங்க பாரு. சரிதான், இறங்கி வாடா. அப்பா, இங்க ஒண்ணுமே காணப்பா. ஒண்ணுமே காணுமா? ஐயோ, போகலாம். இந்தா புடிச்சுக்க. சூப்பர்